அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவுப் படையலை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த படையலை நீங்கள் முருகப்பெருமானிற்கு மனதார வேண்டி செலுத்தி உங்கள் வீட்டில் நீங்கள் சைவ நெறியை கடைபிடித்து 7 வாரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த படையலை இட்டு முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசத்தை படித்து மேலும் 7 வாரமும் 7 நபர்களுக்கு அன்னதானம் உணவு அளித்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பது உறுதி. ஆனால் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதனால் உலகில் யாருக்கும் தீங்கு இருக்கக்கூடாது. அவ்வாறாக இருக்கின் 100% உங்கள் காரியம் நடக்கும். இப்பொழுது அந்த படையலை பற்றி பார்ப்போம். பொரி, வெல்லம், பால் பாயாசம், கருப்பட்டி, கற்கண்டு மற்றும் பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் குப்பை மேனி கீரை, இவைகள்தான் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த உணவு படையலாகும். இந்த படையலை ஒரு வாழை இலையில் வைத்து 3 ஊதுபத்திகள் கொளுத்திவிட்டு ஜவ்வாது மற்றும் அக்தர் போன்றவற்றை முருகப்பெருமானின் படத்தை நீங்கள் நன்றாக துடைத்துவிட்டு அதன் மீது ஜவ்வாது மற்றும் அக்தராய் கொண்டு துடைத்து விடுங்கள் அந்த படத்தை. பிறகு உங்களுக்கு பிடித்தமான முருகப்பெருமானின் மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை அமர்ந்தவாறு மனதில் ஒரு 5 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். பிறகு கந்தசஷ்டி கவசத்தை முழுவதுமாக படியுங்கள். நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து அனைவரும் கந்தசஷ்டி கவசம் படித்தீர்கள் என்றால் மேலும் சிறப்பாக அமையும். எனவே அன்பர்கள், முருகப்பெருமானின் அருளை பெற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த படையலை முருகப்பெருமானிற்கு இட்டு உங்கள் மனதார நம் முருகனை வேண்டுங்கள். முருகனை நீங்கள் உள்ளன்புடன் உண்மையாக காதலியுங்கள். கண்டிப்பாக அவர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி உங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இதில் சைவமாக அந்த 7 வாரமும் நீங்கள் கடைபிடிப்பது மிகவும் முக்கியமாகும். சைவ உணவே சிவ உணவு என்று சொல்லுவர். சிவ உணவே முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்த உணவாகும். அன்பர்கள் இதனை பயன்படுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றத்தினை கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து பதிவிடவும். இந்த பதிவை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முருகப்பெருமான் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியை நிரப்புவார். உங்கள் மனதினில் நிம்மதியை நிரப்புவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவா.